வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இன்னைக்கு நிஃப்டி 169 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.91% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டாடா கன்சியூமர், ஐடிசி அண்ட் பவர் கிரிட். டாப் லூசர்ஸ்னு பார்த்தா மாருதி, ஓஎன்ஜிசி, எஸ்பிஐ லைஃப், கோல் இந்தியா அண்ட் இந்துஸ்தான் யூனிலிவர். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 114 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா ஃபெடரல் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், கோட்டாக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் பிஎன்பி பேங்க். டாப் லூசர்ஸ்னு பார்த்தா ஏயு பேங்க், எஸ்பிஐ, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 452 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.75% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பிரம்மபுத்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர் மூலமா 293 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குது. அண்ட் இந்த கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் கேப்பே 83 crore தான். ஸோ அந்த 83 crore கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 293 crore ஆர்டர் கிடைச்சிருக்குங்கிறது ரொம்பவே பாசிட்டிவ் நியூஸ். இதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட 19.97% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. சிஎல் எஜுகேட் அவங்க கையில் இருக்கிற ஃபரீதாபாத் அண்ட் அம்ரித்சர் இருக்கிற லேண்ட்ஸை செல் பண்ணி அதுலேருந்து வர்ற மணியை அவங்களோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் லேண்ட்ஸை செல் பண்ணுறதை பற்றியும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கதாகவும் இது இன்னும் ஒரு 2 குவார்ட்டருக்குள்ளே முடிச்சிருவாங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் கேஷை இன்ஃப்ளோ பண்ணுறது இந்த கம்பெனிக்கு ரொம்பவே பாசிட்டிவ் நியூஸ். இதனால இன்னைக்கு 4.9% அப்பர் சர்க்கியூட்டையும் ஹிட் பண்ணியிருந்தது. டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரரான வெல்ஸ்பேன் இந்தியா பிளாக் செயின் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இது மூலமாக ப்ராடக்ட் ரிலேட்டடான ட்ரேசபிள் பண்ணிக்கலானும் அண்ட் என்விரான்மெண்ட், சோசியல் அண்ட் கவர்னன்ஸ் டிரான்ஸ்பரன்சி பண்ணிக்கலானும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பிளாக் செயின் மூலமாக பீர் டு பீர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கன்சியூமருக்கும் ப்ரொடியூசருக்கும் இடையில ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நானும் இந்த பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ் பற்றின வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. எண்ட் ஆஃப் த டே இந்த ஸ்டாக் 2.2% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. யூனிசன் மெட்டல்ஸ் அவங்களோட போனஸ் பற்றின அறிவிப்பு ஆல்ரெடி கொடுத்து அதோட ரெக்கார்ட் டேட்மே லாஸ்ட் அக்டோபர் 8 முடிஞ்சிருச்சு. 4:1 ரேஷியோவில் இது இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போனஸ் ஷேர்ஸ் எல்லாமே அலர்ட் ஆகிட்டுன்னு வந்த நியூஸ்னால இந்த ஸ்டாக் இன்னைக்கு 4.9% அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா நால்கோன்னு சொல்லப்படுற நேஷனல் அலுமினியமில் கிட்டத்தட்ட 1.36% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணியிருக்காரு இந்த செப்டம்பர் குவார்ட்டரில். நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றின வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 days பிஃபோர் இதை பற்றின வீடியோ, டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். இது அப்போ கிட்டத்தட்ட 95 to 96 rupeesல இருந்தது. இந்த ஸ்டாக் இன்னைக்கு 3.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்ஃபோசிஸ் இன்னைக்கு அவங்களோட P&L டேட்டாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டல் இன்கம், நெட் ப்ராஃபிட் எல்லாமே கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 4.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்ஃபோசிஸ் சைட்லேருந்து டிவிடெண்ட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 15 rupees பெர் ஷேர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 27 சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிவிடெண்ட்குள்ள பேமெண்ட் டேட் நவம்பர் 10 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. மைண்ட்ரியும் அவங்களோட P&L டேட்டாவை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் அவங்களோட நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இயர் ஆன் இயரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 57 points இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மைண்ட்ரியும் அவங்களோட டிவிடெண்ட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 10 rupees பெர் ஷேர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 22 சொல்லியிருக்காங்க. அண்ட் பேமெண்ட் டேட் நவம்பர் 12 இல்லை அதுக்கு முன்னாடியே இருக்குங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.3% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. விப்ரோவும் அவங்களோட P&L டேட்டாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களோட நெட் ப்ராஃபிட்டுங்கிறது இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 18% க்ரோ ஆயிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 9% டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இயர் ஆன் இயரில் நல்லா க்ரோ ஆயிருக்கனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு 2.05% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஏஷியன் எனர்ஜி சர்வீசஸ் ரோஸ் ஜியோலாஜியா கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக செய்ஸ்மிக் அண்ட் ஜியோபிசிக்கல் சர்வே இந்தியா அண்ட் மற்ற கண்ட்ரிலையும் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 3.06% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இந்தியாஸ் லீடிங் டிராவல் சர்வீஸ் ப்ரொவைடரான தாமஸ் குக் அண்ட் எஸ்ஓடிசியும் சேர்ந்து ஏர் அரேபியா கூட 3 year அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க.
இது மூலமா டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் வழியா கஸ்டமைசபிள் ஹாலிடேஸ் எல்லாம் பிளான் பண்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. மொரர்கா ஃபினான்ஸ் அவங்களோட P&L டேட்டாவை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல டோட்டல் இன்கம், நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6,600% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 1,100 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது நல்ல ரெவன்யூ க்ரோத் அண்ட் நெட் ப்ராஃபிட்னே சொல்லலாம். இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 10.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஆன்லைன் டிராவல் பிளாட்ஃபார்மான ஈஸி ட்ரிப் பிளானர் இந்தியன்ஸ் லண்டனுக்கு டிராவல் பண்ற ரிட்டர்ன் ஃபிளைட் டிக்கெட்டுக்கு 5,000 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சிம்பிளா அவங்களோட ஆப்ல போயிட்டு UK 5,000ங்கிற கோடை போட்டா இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிருங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டுங்கிறது நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும். பட் அவங்களோட ரெவன்யூல கொஞ்சம் ஸ்லைட் டிக்ரீஸ் இருக்கும். இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.6% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ரூட் மொபைலோட ஒன் ஆஃப் த சப்சிடரியான ரூஸ்டெஸ் சொல்யூஷன்ஸ் வந்து இன்டர் டெலகோங்கிற கம்பெனியில் 49% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர் டெலகோங்கிற கம்பெனி மொபைல் கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. இந்த அக்யூசியேஷன் மூலமாக இந்த கம்பெனி வந்து, அதாவது ரூட் மொபைலோட சப்சிடரி வந்து அவங்களோட பிஸ்னஸை குவைத்லையும் இன்னும் கொஞ்சம் இன்டெகிரேட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.05% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது அண்ட் ரொம்பவே வாலட்டைலாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா அவங்களோட ஃபண்ட் ரைசிங் பற்றி October 15th டிசைட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 6.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. பால்ரக் டெக்னாலஜி லிமிடெடோட ஒன் ஆஃப் த சப்சிடரியான பேட்ரான் அலெக்சாவோட பில்ட் பண்ண ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மியூசிக் பாட் கியூபை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 13.2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. கோல் இந்தியா பற்றி இன்னைக்கு நிறைய அப்டேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, கோல் இந்தியாவில் கோல் வாங்கிட்டு நிறைய பேர் இன்னும் பே பண்ணாமல் இருக்காங்க. அந்த பே பண்ணாமல் இருக்கிறவங்களோட அந்த அமௌண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட 20,000 crore கோல் இந்தியா சைட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்னால இன்னைக்கு கோல் இந்தியா ரொம்பவே நெகட்டிவாகவும் அண்ட் 1.6% நெகட்டிவாக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் கோல் இந்தியா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிற கோல் கன்சியூமர் அண்ட் தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு வந்து போதுமான கோல்ஸை வந்து நாங்கள் சப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் பவர் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெர்மல் யூனிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு 10% வந்து கோலை பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு இது ரொம்பவே நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. NLC இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த பவர் கிரைசிஸ்னால நாங்கள் வந்து எங்களோட கோல் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு NLC இந்தியா கிட்ட இருந்து வந்த அப்டேட்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டாடா மோட்டரை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப மாசமா 300லேயே இருந்துட்டு இருந்த ஸ்டாக்கு இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் 10%, 5%, இன்னைக்கு 20% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நேற்றே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். TPG குரூப் வந்து இந்த கம்பெனியில் 7,500 crore இன்வெஸ்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு நியூஸுமே ஸ்ப்ரிட் ஆகிட்டு இருந்தது. என்னன்னா, இவங்களோட இன்னொரு என்டிட்டியை லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைமில் வந்து எந்த என்டிட்டியும் லிஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு டாடா மோட்டார் மட்டும் இல்லாமல் இந்த டாடா குரூப்பை சேர்ந்த நிறைய கம்பெனிஸ் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, டாடா மோட்டரோட EV செக்மெண்ட்டுங்கிறது என்னென்ன கம்பெனிஸ்க்குலாம் பாசிட்டிவ்னு டாடா சைட்லேருந்து அப்டேட் வந்ததுனால தான். ஸோ டாடா பவர் அண்ட் டாடா கெமிக்கல்ஸ் அண்ட் TCS இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால இன்னைக்கு டாடா குரூப் மொத்தமே நல்லா ஹையை டச் பண்ணியிருந்தது. அண்ட் டாடா பவர் வந்து அதோட 52 weeks ஹையும் டச் பண்ணியிருந்தது. பவர் கிரிட்டுக்கு அவங்களோட போர்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எதுக்காகனா, 14 crore இன்வெஸ்ட் பண்ணி EV சார்ஜிங் ஸ்டேஷன் அவங்களோட நாவி மும்பையில் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அண்ட் டெலகாம் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி பிஸ்னஸையும் செட்டப் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஜி என்டர்டைன்மெண்ட் கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு அஃபீஷியலாக ஒரு நியூஸ் வந்திருந்தது. இன்வெஸ்கோ வந்து ஒரு லார்ஜ் இந்தியன் கம்பெனி குரூப்பை பை பண்ணுற டீலில் வந்து புஷ் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல டீல் கிடையாது, பேடான டீல் அப்படிங்கிற மாதிரி ஜி என்டர்டைன்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது. இதுக்கு இன்வெஸ்கோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் அண்ட் புனித் கோயக்கா தான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டீல் வந்து ரிலையன்ஸுக்கும் புனித் கோயக்குமா இவங்க 2 பேருக்குமானது, எனக்கு இதில் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி இன்வெஸ்கோ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜி என்டர்டைன்மெண்ட் மேலே சோனியா இருக்கட்டும் ரிலையன்ஸாக இருக்கட்டும் 2 பேருமே பை பண்ணுற மாதிரி ஒரு பாசிட்டிவான இமேஜ் இருக்குது.
ஸோ இன்கேஸ் சோனி அண்ட் ரிலையன்ஸ் இவங்க ரெண்டோருமே அக்யூர் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகும். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இந்த ஸ்டாக் 3.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஒன் ஆஃப் த சப்சிடரியான ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி சோலாரும் டென்மார்க்கோட ஸ்டெஸ்டால்ங்கிற கம்பெனியும் சேர்ந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க இந்தியாவில். இந்த எலக்ட்ரோலைசரை பேஸ் பண்ணி தான் தண்ணியிலிருந்து வாட்டரையும் அண்ட் ஹைட்ரஜனையும் பிரிச்செடுப்பாங்க. அண்ட் இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இந்த ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி சோலாருங்கிற கம்பெனி ஜெர்மனியோட நெக்ஸ்ட் வேவ் கம்பெனியில் $29 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா மோனோகிறிஸ்டலின் சிலிக்கான் வேஃபரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும். இது மூலமாக இந்த கம்பெனி வந்து செமிகண்டக்டர் பிஸ்னஸ்லையும் என்ட்ராவாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனால இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 1.02% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அப்படி இல்லைன்னா அவங்களோட சப்சிடரி யாராவது ஒரு கம்பெனியை டெய்லி அக்யூர் பண்ணிடுறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மூலமாக. கிரையான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து அவங்களோட ஃபண்ட் ரைசிங் பற்றி October 18 டிசைட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணால் அது வந்து ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் வழியாக ரைஸ் பண்ணுவாங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து ஐசிஐசிஐ, எஸ் பேங்க் அண்ட் பேடிஎம் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இவங்களோட க்ரோத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.9% அப்பர் சர்க்கியூட்டையும் ஹிட் பண்ணியிருந்தது. பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் வந்து ஐபிஓ வந்த நாள்ல இருந்து ரொம்பவே பாசிட்டிவா அண்ட் அப்பர் சர்க்கியூட்லேயே போயிட்டே இருந்தது. பட் இப்போ ஒரு 2 டேஸா லோயர் சர்க்கியூட்ல போய்கிட்டே இருக்கு. அண்ட் பையர்ஸுங்கிறது யாருமே இல்லை. எதுக்காக அப்படின்னா பிஎஸ்சி சைட்ல இருந்து இவங்களோட வால்யூம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்சி சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதனால ரொம்பவே நெகட்டிவா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டும் 4.9% லோயர் சர்க்கியூட்டையும் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஐடிசி, பவர் கிரிட், அவென்யூ சூப்பர் மார்க்கெட். இன்னைக்கு ஐடிசி பற்றியும் ஒரு நியூஸ் வந்துருந்தது. டாப் டொபாக்கோ ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸில் வந்து சைனாக்கு அடுத்து இந்தியா தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருந்தது. இதனால இன்னைக்கு ஐடிசியுமே அவங்களோட 52 வீக்ஸ் ஹையை டச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அண்ட் டாடா பவரும் இன்னையோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். இன்னைக்கு எஃப்ஐஐ 937 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஐ 431 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.